செப்பபிதாவே, நீர் எங்கள் கொடுத்த இந்த வைப்பு நிறைந்த நாளை எண்ணி போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம். ஆமாப்பா பிதாவே, எங்களுடைய விண்ணின் பயண வாழ்வில் ஒரு சிறப்பான கட்டத்திலே நாங்கள் மேற்கொண்ட இந்த சிறப்பான ஆன்மீக பயணம் நிறைந்த நாட்களிலே நாங்கள் கண்ட வெவ்வேறு இறை காட்சிகள், இறை அனுபவங்கள், இவைகளின் ஒட்டுமொத்தமான ஒரு உன்னதமான நிலையை இதில் அடைய செய்ய முடியும். குறிப்பாக திருமதி இயேசு கிறிஸ்துவின் முன்னேற்பு விழாவின் வழியாக ஒவ்வொரு மனிதனும் மேற்கொள்ளக்கூடிய தனது ஆன்மீக பயணத்தில் உண்மைக்கும் சத்தியத்திற்கும் அன்புக்கும் மேன்மையான உகந்த வாழ்க்கை வாழ்ந்தால் அவருடைய உன்னதமான நிலை எப்படி இருக்கும் என்பதற்கு சாட்சியாக, ஒரு எடுத்துக்காட்டாக, ஒரு சின்னமாக இயேசு கிறிஸ்துவின் விண்ணேற்றம் அடையும் அந்த நிகழ்ச்சியை எங்கள் மனக்கண் வைத்துள்ளேன். இந்த விண்ணேற்பு விழா அவரது வெற்றியின் சின்னமாக இருக்கின்றது. இந்த விண்ணேற்பு விழா அவர் சாதித்த சாதனையை சொல்லி காட்டக்கூடிய, இடைவிடாமல் பறைசாற்றிக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. கிறிஸ்துவோடு இணைந்து நீ செய்த இந்த அற்புத செயலுக்காக, உதவிக்காக அப்பா பிதாவை முற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். இயேசுவே, அதிகமாக இந்த உலகம் மது வேதனை, சோதனை, பாடுகள், சிலுவை வாழ்வை பற்றி சிந்திக்கும் வேளையிலே வெற்றி பெற்ற மனிதர் அனைவரும் சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்வு என்றால் நீர் என்று விண்ணேற்படைத்த அந்த நிகழ்ச்சிதான். கடவுள் நம்மை படைத்து வெறும் துன்ப துயர்களை சந்திப்பதற்கு மட்டுமன்று, இவைகளை முறியடித்து, இவைகளை மேற்கொண்டு, இவருடைய மீது வெற்றி நடை போடுதான் மனிதன் துன்பப்பட வேண்டும் என்பது குறிக்கோள் அல்ல, மாறாக துன்பத்தையும் வேதனையும் வெல்ல வேண்டும் என்பதற்காகவே அதனுடைய முடிவு, அதனுடைய பரிணாமம், அதனுடைய விளைவு என்னவென்று இந்த திருவிழாவின் வழியாக எங்களுக்கு உணர்த்தி உள்ளேன். இயேசுவே, எங்களுக்கு அதிகமான ஆக்கப்பூர்வமான உணர்வை, ஒரு உண்மையை வெளிப்படுத்தியதற்காக போற்றுகின்றோம், புகழ்கின்றோம், நன்றி கூறுகின்றோம். தூய பரிசுத்த ஆவியானவரே, யாரெல்லாம் அதிகமான தங்களது நேரத்தை ஆன்மீக வாழ்க்கையில் செலவழிக்கின்றார்களோ அவர்களுக்கு கிடைக்கக்கூடிய பரிசுதான் இந்த விண்ணேற்றம். உயிர்த்தெழுதல் மட்டுமன்று, உயிர்த்தலோடு இணைந்த விண்ணேற்றம் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை எங்களுக்கு உணர்த்தி உள்ளேன். தூய பரிசுத்த ஆவியானவரே, இந்த இறை அறிவையும் ஞானத்தையும் நீங்கள் கொடுத்தமையை போற்றுகின்றோம், புகழுகின்றோம், நன்றி கூறுகின்றோம், பணிந்து வணங்கி ஆராதிக்கின்றோம். நாம் சொல்ல வேண்டியது, வாருங்கள் ஆண்டவராக எங்களை தாழ்பணிந்து கொள்வோம். அல்லேலூயா. ஆண்டவரை புகழ்ந்து பாடுங்கள், நமது மீட்பிப்பாரை போற்றி ஆர்ப்பரியுங்கள். நன்றியுடன் அவர் திருமுன் செல்வோம்.
புகழ் பாக்களால் அவரை போற்றி ஆதரிப்போம். அல்லேலூயா. ஏனெனில் ஆண்டவர் மாண்புமிகு இறைவர், மலைகளின் கொடுமுடிகளும் அவருக்கே புரியன, கடலும் அவருடையதே, அவரே அதை படைத்தார், உலர்ந்த தரையும் அவருடைய கைகளே உருவாக்கினர். அல்லேலூயா. வாருங்கள் தாழ்பணிந்து அவரை தொழுவோம். நம்மை உருவாக்கிய ஆண்டவர் முன் முழந்தாழிடுவோம். அவரே நம் கடவுள், நாமே அவரது மேய்ச்சலின் மக்கள், நாம் அவர் பேணி காக்கும் ஆடுகள். அல்லேலூயா. என்று நீங்கள் அவரது குரலுக்கு செவி கொடுத்தால் துணை நலம். அன்று விரிவாகிலும் பாறை நிலத்தில் வாசாவிலும் செய்தது போ, உங்கள் இதயத்தை கடினப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அங்கே உங்கள் மூதாதையர் என்னை சோதித்தனர், என் செயல்களை கண்டிருந்தும் என்னை சோதித்து பார்த்தனர். அல்லேலூயா. 40 ஆண்டளவாய் இந்த தலைமுறை எனக்கு வெறுப்பூட்டியதார், நான் உரைத்தது அவர்கள் உறுதியற்ற உள்ளம் கொண்ட மக்கள், என் வழிகளை அறியாதவர்கள். எனவே நான் சினமுற்று நாளடிக்கும் இளைப்பாற்றின் நாட்டிற்குள் நுழையவே மாட்டார்கள் என்று ஆணையிட்டு கூறினேன். அல்லேலூயா. பாருங்கள், நம் ஆண்டவராகி இறைவனை தாழ்பணிந்து தொழுவோம். அல்லேலூயா. உலகம் தோன்றிய நாள் முதலாய் எங்கள் உயிரும் துடித்த நொடி முதலாய் உம்மை தேடி அடைந்தேன், உம் உறவை நாடி திரிந்தேன். அங்கிருந்தாது என்னுள் குறைந்து ஊனாய் உயிராய் வெளிப்பட்டோனே, உம் திருவடியை பணிகின்றேன். ஆண்டவரே உண்மையான கடவுள், அவரே வாழும் கடவுள் என்ற புரிந்துணர்வை இறைமையா இறைவாக்கினபடியாய் அந்தாழது மனிதரை எண்ணி படைத்தது, உம்மை அறியவும் அறிவு ஆராதிக்கவும். எனவே இம்மழகின் அழகே நற்கருணை நாதரே, உம்மை ஆராதித்து பணிகின்றோம் என உள்ளன்போடு உம்மை தொடர்ந்து ஆராதித்த வண்ணமாய் உம்மோடு பயணிக்க ஆசிக்கின்றோம். உங்கள் பதில்: உம்மை ஆராதிக்கின்றேன். எம்மை படைத்த இறைவனே, எங்களை அன்பு செய்யும் இயேசுவே, எங்களை பராமரிக்கும் ஆவியானவரே, எங்களை வழிநடத்தும் தந்தையே, எங்களோடு வாழும் இயேசுவே, எங்களை குணப்படுத்தும் ஆவியானவரே, எங்களை மன்னிக்கும் இயேசுவே, ஆட்சியின் மகத்துவம் மிகுந்த இயேசுவே, ஆற்றலும் வல்லமையும் மிகுந்த இயேசுவே,
ஆவியானவரே எழுந்தருள்வீர். இறைமக்கள் உள்ளங்களை முடியார் நிரப்புவீர். அவற்றின் அன்புத்தியை ஊட்டி அருள்வீர். இந்த ஞான கதிர்களை பரப்பிடுவீர். அதனால் உலகையை புதுப்பிப்பீர். இறைவா, மக்களின் உள்ளத்தை தூய ஆவியாளர் ஒடியாக தெளிவுபடுத்தினீரே. தூய ஆவியாரால் நாங்கள் சரியானவற்றை உணரவும் அவருடைய ஆற்றலால் மகிழ்வு பெறவும் அருள்வீராக. இவற்றை ஆண்டவராக கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். தூய ஆவியே எழுந்தருள்வீர். வானின்று மது பேருடைய எளியவர் தந்தாய் வந்தருள்வீர். நன்கொடை வள்ளலே வந்தருள்வீர். இருதய மொழி வந்தருள்வீர். உன்னத ஆற்றலானவரே, ஆன்ம இனிய விருந்தினரே, இனிய தன்மையும் தருபவரே, உழைப்பில் களைப்பை தீர்ப்பவரே, வெண்மை தடிக்கும் குளிநிழலே, அழுகையில் ஆறுதலானவரே, உன்னத பேரின்ப பொழியே, உம்மை விசுவசிப்போருடைய நெஞ்சில் ஆழம் நிரப்பிடுவீர். உமதருளாற்றல் இல்லாமல் உள்ளது மனிதனில் ஒன்றுமில்லை. நல்லது அவனில் ஏதுமில்லை. மாசு கொண்டதை கழுவிடுவீர். வறட்சியூற்றதை நனைத்திடுவீர். காயப்பட்டதை ஆற்றிடுவீர். வணங்காதிருப்பதை வளைத்திடுவீர். குளிரானதை குளிப்போக்கிடுவீர். தவறிப்போனதை ஆடருள்வீர். இறைவா, உம்மை விசுவசித்து உம்மை நம்பும் அடியாருக்கு கொடைகள் ஏழும் நீட்டிடுவீர். புண்ணிய பலன்கள் வழங்கிடுவீர். இறுதியில் வீட்டும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் அருள்வீரே. புண்ணிய பலன்களை வழங்கிடுவீர். இறுதியில் வீட்டும் ஈந்திடுவீர். அழிவில்லா இன்பம் தூய ஆவியாரின் தூய்மை அடைந்தோம். நாம் ஒவ்வொருவரும் திருமுழுக்கு பெற்ற நாளில் தூய ஆவியார் நம் மீது இறங்கி நமது ஆன்மாவை தம் இருப்பிடமாக கொண்ட நாளாகும். அன்று முதல் தூய ஆவியார் தனிமையில் வேலை செய்தும் ஒரு கலைத்திறமை வாய்ந்த ஓவியர் போல் நம் உள்ளத்தின் அமைதியில் இறைப்பணி ஆற்றுகின்றார். தக்க முறையில் நாம் பெறும் ஒவ்வொரு திருவருட்சாதனமும் தூய ஆவியார் நம் மீது பொழியும் அவரது அருளே ஆகும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் அவர் தம் அருளால் நம்மை பேணி காக்கின்றார். திருமுழுக்கின் போது நாம் பெற்ற தூய ஆவியாரின் மொழி நம் ஆன்மாவில் இன்று சுடர்விட்டு ஒளிர்கின்றதா? சாவான பாவத்தால் அவ்வொளியை அணைத்து
சிறு குற்றக்குறைகளால் அவரது ஒளியை மங்க விடுகின்றோமா? சிந்தித்து பார்ப்போம். இந்த உன்னதமான நிலையை நாங்கள் அடைய வேண்டுமே. ஆனால் ஒரு உன்னதமான ஆடையை நாங்கள் அணிந்திருக்க வேண்டும். ஒரு உன்னதமான சக்தியால் நம்மை தந்தினால் மட்டுமே நாங்கள் இவ்விடத்திற்கு வரக்கூடும். இவ்விடத்திற்கு நாங்கள் சுழற்சியோடு தெம்போடு ஆற்றலோடு இழக்கூடும். ஆனால் எங்கள் பாவங்கள் அவைகளுக்கு தடையாக இருக்கின்றன. அவருடைய வேகத்தை குறைத்து இறைவன் இருக்கக்கூடிய இடத்திற்கு, நெருக்கமான இடத்திற்கு வர இயலாத நிலை எங்களை ஒடுங்கி வைத்துள்ளது. ஆதலால் தொடர்ந்து எங்கள் பாவங்களுக்காக மன்னிப்பை கேட்கின்றோம். உமது கருணையால் இரக்கத்தால் எங்களை கழுவி சுத்திகரித்திருந்தது. இரக்கத்தில் பாவாதை Amen.
நித்தியவாத அப்பா பிதாவே உங்களுக்கு ஆராதனை உங்களோட கும்பிடுவோம் நித்தியவாத அப்பா பிதாவே உங்களுக்கு ஆராதனை உங்களுக்கு ஆராதனை நித்திய வார்த்தையானவரே கிறிஸ்து ராஜரே ஆராதனை உங்களுக்கு ஆராதனை லோகசாரே சுவே ஆராதனை உங்களுக்கு ஆராதனை உங்களுக்கு ஆராதனை எங்களை தேற்றுபவரே துணைப்படுத்துவரே தூயாவியானவரே ஆராதனை உங்களுக்கு ஆராதனை ஆராதனை உங்களுக்கு ஆராதனை ஆராதனை உங்களுக்கு ஆராதனை. எங்களின் சுப்பபிதாவே திருமணப்படியாக நீங்கள் கொடுத்த தெய்வீக உரிமை அப்படி திருநாமத்தினால் நாங்கள் கேட்கக்கூடிய ஜெபங்கள் பதிக்கும் கிடைக்கும் இந்த வாக்குறுதியை கொடுத்தமையை இயேசு திருநாமத்திலே எங்களது அனைத்து தேவைகளையும் எங்களது அனைத்து விருப்பங்களையும் மன்றாட்டுகளின் பாதத்தில் சமர்ப்பிக்கின்றோம். அன்பு தந்தையே இறைவா, நீர் விட்டு சென்ற இறையரசு பணியை காலத்தின் அறிவுரைகளுக்கு ஏற்பவும் மக்களின் தேவைகளுக்கு ஏற்பவும் தொடர்ந்து ஆற்றிட என் திருத்தந்தை ஆயர்கள் குருக்கள் துறவர்த்தார் மற்றும் பொதுநிலையினர் அனைவருக்கும் தேவையான ஞானத்தையும் உறுதியான நம்பிக்கையும் வழங்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். நீங்கள் போய் எல்லா மக்களினத்தாரையும் என் சீடராக்குங்கள் என்று படித்த என் இறைவா, இதோ இவ்வேளையிலே என் பங்கின் குடும்பத்திற்காகவும் அதனை வழிநடத்தும் என் பங்கு தந்தைக்காகவும் மேலும் பங்கின் ஒவ்வொரு குடும்பங்கள் சிறுவர்கள் சிறியர்கள் இளைஞர்கள் இளம்பெண்கள் முதியோர்கள் யாவருக்காக ஜெபிக்கின்றோம். இவர்கள் அனைவரும் சாட்சிகளாக வார்த்தையால் மட்டுமல்ல வாழ்க்கை மூலமாக வெளிப்படுத்தவும் இயேசுவின் சிந்தனைகள் பணிவாழ்வு இவற்றை தமதாக்கி இருக்கும் இடத்தில் விண்ணகத்தை உருவாக்க தேவையான நல்வரங்களை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அமைதி தேவனே இறைவா, உலகெங்கும் கொரோனா என்னும் தொற்று நோயினால் துன்புறும் மக்களை கண்ணோக்கி பாரும். அவர்கள் ஒவ்வொருவரும் பஞ்சம், பசி, வறுமை போன்றவற்றால் தங்கள் வாழ்வாதாரங்களை இழந்து மனமுடைந்து உண்மையிலே நம்பிக்கை இழக்காமல் இருக்க அனைவருக்கும் உமது அன்பின் அரவணைப்பில் நிறைவான அமைதியை அளிக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். உன்னதரான என் இறைவா, கொரோனா தொற்று கிருமியிடமிருந்து பாதுகாக்க வேண்டி போராடும் மருத்துவர்கள், செவிலியர்கள், தூய்மை பணியாளர்கள், காவலர்கள், மருத்துவ ஆராய்ச்சியாளர்கள் ஆகியோருக்காக வேண்டுகின்றோம். இவர்களை உமதர்களால் நிரப்பி இன்னும் அவர்களுக்கு ஊக்கமும் நம்பிக்கையும் தந்து உமது பணி சிறப்புடன் செய்கிற அருள் புரிந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இதோ உலக முடிவு வரை என்னால் நான் உங்களோடு இருப்பேன் என்று சொன்ன என் இறைவா, யாரெல்லாம் விசேஷமாக அவருடைய கருத்துக்களுக்காக ஜெபிக்க சொல்லியிருக்கிறார்களோ அவருடைய தேவைகளையும் கருத்துக்களையும் இந்த நேரங்களில் நாங்கள் நினைப்பது ஜெபிக்கின்றோம். இவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்து நீங்களே என் சாட்சிகள் என்று சொன்ன அந்த வார்த்தைக்கு ஏற்ப என்னால் அவர்கள் சாட்சிகளாக வாழ அவர்கள் கண்ணீர், கவலைகள், துக்கங்கள், துயரங்கள், வேதனைகள் அனைத்தையும் நீக்கி விடுதலையும் அமைதியும் சமாதானமும் தந்து என்றும் பிள்ளைகளாக சாட்சிகளாக வாழ அவர்களிட இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். Amen.
மன்றாடுவோமாக. உயிர்க்கு ஊத்தாகிய இறைவா, மகிமை மத்தியில் வாசம் செய்கின்ற உயிர்த்த இயேசுவே, இந்த வியப்புக்குரிய திருவருட் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடல்களின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுளத்தில் இடத்தில் இவற்றின் மறைப்பொருளை வழங்கும் நாங்கள் உம்மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவித்து அருள் புரிவார் உம்மை மன்றாடுகின்றோம். என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பாதுகாப்பு உங்களை காப்பாற்றும் வழிகாட்டும் காவலாக நிறைவாக மேல் இருப்பதாக. நற்கரு